பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கார்கள் இந்தியாவில் விற்கப்பட்ட வழக்கில் கோவையைச் சேர்ந்த இடைத்தரகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், இந்த விவகாரம் பற்றிய முழு விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்தியாவுக்குள்ள முறையான ஆவணங்கள் மற்றும் எதுவும் இல்லாம சட்டவிரோதமாக பூட்டான் வழியாக வெளிநாட்டு சொகுசு கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை கடத்தி வந்தது தொடர்பான சோதனை தான் நேற்றைக்கு கேரளா முழுவதும், அதாவது கொச்சின், திரிசூர், கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 30 இடங்கள்ல சோதனைகள் நடைபெற்றது. அதாவது இந்த கார்கள் வாங்கியவர்கள், விற்பனை செய்தவர்கள், இடைத்தரகர்கள் என்று 30 இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையில பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முடிவுல 11 வாகனங்கள், அதாவது மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு பகுதியிலிருந்து 11 வாகனங்களை பறிமுதல் செய்து இருக்கிறார்கள் அதிகாரிகள். இந்த சோதனையானது நடைபெற்று இதனுடைய விளக்கங்களை ஆணையாளர், அதாவது சுங்கத்துறை ஆணையாளர் இது குறித்தான செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்த சோதனை குறித்து விவரித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு செல்போனுக்கு ஒரு போன் வருகிறது. அப்பொழுது இந்த சம்பவம் குறித்து நான் செய்தியாளர்களிடத்துல விரிவாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன் என்ற தகவலை அவர் சொல்லுகிறார். அதன் பிறகு சற்று நேரத்திலேயே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பாதியிலே அவர் நிறுத்தி விடுகிறார். இந்த நிலையில தான் தொடர்ந்து இந்த சோதனைகள் தற்பொழுது முழுமையாக நிறைவு பெற்றுள்ளதாகவும் 11 வாகனங்கள் வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த வாகன சோதனையானது இந்த பூட்டான் வழியாக இந்தியாவுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு சொகுசு கார்கள் வாங்கியது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும், இந்த சம்பவத்தில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்து கண்டறிவதற்கான விசாரணையும் தொடர்ந்து நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.